வணக்கம்டா தங்கம். வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம். This is the third lecture. எந்த சாப்டர்ல? In atoms. CBSE 12th standard physicsல chapter 12 atoms or atomic structureல இதுதான் மூணாவது லெக்சர். சரி சார், இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to learn about Bohr's postulates. போர்ஸோட பாஸ்டுலேட்ஸ், போர்ஸ் அட்டாமிக் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டோட லிமிட்டேஷனை பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்டோட லிமிட்டேஷன் என்ன? there is a nucleus. எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த நியூக்ளியஸை சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த எலக்ட்ரான் எல்லா இடத்துலயும் it is changing its velocity. இந்த எலக்ட்ரான் it is a negatively charged particle. அப்போ velocity change பண்ணுது, which means it is an accelerated particle and also it is a charged particle. அப்ப மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு அப்படினா this electron is losing energy ங்கறாரு. மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? this electron is losing energy. எனர்ஜியை லூஸ் பண்ண எலக்ட்ரான் என்ன பண்ணும்? நியூக்ளியஸ் உள்ள இருந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? it will spiral. it will again and again lose energy. it will again and again lose energy, spiral and collapse into the nucleus. சுத்தி நியூக்ளியஸ் ஓட சேர்ந்தா the atom will become unstable. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்டமும் ஸ்டேபிளா தான இருக்குது. I am made up of atoms, you are made up of atoms, all the atoms are always stable. சார், ஒருவேளை மேக்ஸ்வெல் சொல்ற தியரி தப்பா இருக்குமோ? கிடையாது. மேக்ஸ்வெல்ஸ் தியரி இஸ் அப்சல்யூட்லி ரைட். ரூதர்ஃபோர்டால மேக்ஸ்வெல்ஸ் தியரியை அகாமடேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி சார், அடுத்தது என்ன? Rutherford was not able to explain the stability of the atom. Rutherford was not able to explain the stability of the atom. அடுத்த கான்செப்ட், Rutherford was not able to explain the discrete spectrum of atom. ஆட்டத்துல discrete spectrum அப்படின்னு ஒன்னு இருக்குது. சார், discrete spectrum of the atom அப்படினா என்ன? discrete spectrum of the atom அப்படினா ஆட்டம் வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட வேவ்லென்த் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுது. எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்போது குறிப்பிட்ட வேவ்லென்த் மட்டும் தான் அப்சார்ப் பண்ணுது. I am repeating myself. ஆட்டம் ஆக்சுவலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்ட வேவ்லென்த் எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணுது, குறிப்பிட்ட வேவ்லென்த் எனர்ஜி தான் அப்சார்ப் பண்ணுது. ஆனா ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா the electron must radiate and absorb all wavelengths. எலக்ட்ரான் ஆட்டத்துல இருக்கா, அந்த எலக்ட்ரான் சுத்தும் போது எல்லா வேவ்லென்த் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும், அப்சார்பும் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரூதர்ஃபோர்ட் was not able to explain the discrete spectrum of atoms. சார், இந்த டாபிக் மட்டும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல சார். இது எப்ப கிடைக்கும்னா இதுக்கு அடுத்து இருக்க போற போர்ஸ் அட்டாமிக் மாடலை பார்த்துட்டு வந்தோம்னா இன்னும் கிளாரிட்டியும் டெப்த்தும் கிடைக்கும். அதை பார்த்துட்டு வரலாமா? சரி, வா பார்த்துட்டு வரலாம். போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ் 1913 கிட்ட ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடலை பார்த்துட்டு, எதை பார்த்துட்டு? ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடலை பார்த்துட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் சஜஸ்டட் போர்ஸ் மாடல் ஆஃப் an atom. சரி, போர்ஸ் மாடல் என்ன சார் சொல்றாங்க? நியூக்ளியஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். சோ சென்டர் ஆஃப் த ஆட்டத்துல என்ன இருக்கு? there is a nucleus. electrons are revolving only in specific orbits called as stationary orbits. எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்க நியூக்ளியஸ குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்ல சுத்துது. அந்த ஆர்பிட்ஸ்க்கு பேர் என்ன சொல்ல போறோம்? we are going to call them stationary orbits. அந்த குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்க்கு என்னடா சொல்ல போறோம்? ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னு சொல்ல போறோம். சரி, ரைட். இந்த குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா பேர் தந்தாங்களா சார்? தந்தாங்க. என்ன பேரு? this orbit is called as K, this orbit is called as capital L, this orbit is called as capital N. இதுக்கு அடுத்த ஆர்பிட் என்ன? நம்ம 9thலயே இதெல்லாம் படிச்சிருக்கோமே, KL MN. இதுக்கு this particular orbit is called as M, this particular orbit is called as N. K orbit நான் என்ன சொல்ல போறேன்னா it is called as ground state. K ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ground state. L ஆர்பிட்டுக்கு பேர் என்ன?
excited state 1, excited state 1. சரி, what about m? m ஆர்பிட்டுக்கு பேரு excited spelling excited, excited, excited state 2. சரி, n க்கு இன்னொரு பேரு excited state 3. சரி சார், அப்போ k அப்படினா என்ன சொல்லலாம்? n value is equal to 1 சொல்லலாம். l னா என்ன சொல்லலாம்? n value is equal to 2 னு சொல்லலாம். m னா என்னன்னு சொல்லலாம்? n value is equal to 3 னு சொல்லலாம். n னா என்னன்னு சொல்லலாம்? n value is equal to 4 னு சொல்லலாம். அப்ப இது ground state, excited state 1, excited state 2, excited state 3. சார், இதோட எனர்ஜி எல்லாம் எப்படி சார் இருக்கும்னு சொல்றாங்க? இதோட எனர்ஜியை E1 ன்னு எடுத்துக்கலாம், இதை E2 ன்னு எடுத்துக்கலாம், இதை E3 ன்னு எடுத்துக்கலாம், இதை E4 ன்னு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நியூக்ளியஸுக்கு பக்கன ஆர்பிட் இருக்கோ, எலக்ட்ரான் இருக்கோ, அது நியூக்ளியஸோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால, பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான் நியூக்ளியஸோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால E1 எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதை விட எது அதிகமா இருக்கும்? E2 அதிகமா இருக்கும். அதை விட எது அதிகமா இருக்கும்? E3 அதிகமா இருக்கும். அதை விட E4 நியூக்ளியஸ்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது வரைக்கும் are you comfortable? Nucleus is the center of the atom. எலக்ட்ரான் எங்க மட்டும் தான் சுத்துது? Electrons are revolving only in specific orbits. குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்ல மட்டும் தான் சுத்துது. அந்த ஆர்பிட்ஸ்க்கு பேரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். இந்த ஆர்பிட்ஸ்க்கு பேரு ஏன் சார் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்? பிகாஸ் இந்த ஆர்பிட்ஸ்ல சுத்துற எலக்ட்ரான்ஸ்க்கு, நல்லா கவனி, இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல சுத்துற எலக்ட்ரான்ஸ்க்கு they have same radius, same energy and same angular momentum. அப்போ இந்த இடத்துல k அல்லது கிரவுண்ட் ஸ்டேட்ல சுத்துற எலக்ட்ரானுக்கு சேம் ரேடியஸ், சேம் எனர்ஜி, சேம் ஆங்குலார் மொமெண்டம் இருக்கும். அப்ப E2 அல்லது n equal to 2 L ஷெல்லுல சுத்துற எலக்ட்ரானுக்கு சேம் ரேடியஸ், எனர்ஜி, ஆங்குலார் மொமெண்டம் இருக்கும். சார், ரேடியஸும் எனர்ஜியும் புரியுது. ஆங்குலார் மொமெண்டம் அப்படின்னா என்ன? ஆங்குலார் மொமெண்டம்னா டர்னிங் எஃபெக்ட். ஒரு கதவை பிடிச்சி இப்படி இழுத்தீனா அது திரும்புது இல்லையா, ஒரு டர்னிங் எஃபெக்ட் கிடைக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலார் மொமெண்டம். சார், ஆங்குலார் மொமெண்டத்தை ரொம்ப ஷார்ட்டா எனக்கு நடத்தி தாங்க சார். வா, ஆங்குலார் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கு, நல்லா கவனி. சாரி, இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு, நடுவுல என்ன இருக்கு? we have your nucleus. இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்குது. This is called as p vector or momentum. This is called as p vector or momentum. இதுல இப்படி என்ன போடலாம்? r vector or position vector போட்டுக்கலாமா? சரி, நல்லா கவனி. The definition of angular momentum L vector is equal to r vector cross p vector. r vector cross p vector. சரி, r vector-ஐ p vector-ஐ cross பண்ணும். எப்படி cross பண்ண போறேன்? இந்த இடத்துல இந்த r வெக்டாரை ஸ்லைட் பண்ணி இங்க எடுத்துட்டு வா. நடுவுல 90 டிகிரிஸ் இருக்கும். ஏன் சார்? நீயே கணக்கு பண்ணு. இது என்னது? This is going to be my radius. This is going to be my tangent. ரேடியஸும் டான்ஜென்ட்டும் 90 டிகிரிஸ்ல தான் மீட் ஆகும். இது 10th லயே படிச்சாச்சு சர்க்கிள்ஸ் யூனிட்ல. நம்ம இந்த வெக்டார் என்ன பண்ணலாம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வெக்டாரை ஸ்லைடு பண்ணி எடுத்துட்டு போலாம். இங்க இருக்கிற வெக்டாரை ஸ்லைடு பண்ணி இங்க r வெக்டார்னு எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ இந்த r வெக்டாரை p வெக்டாரை கிராஸ் பண்றேன். கிராஸ் பண்ணா நடுவுல 90 டிகிரிஸ் இருக்கு. அப்ப I will get rp sin 90. சரி சார், அதானே சார் rp sin 90. sin 90 is nothing but value 1. What is p? P is simply momentum. Momentum na என்ன? Mass into velocity. R into mass into velocity. சரி, அப்ப L vector அப்படினா angular momentum என்னவா இருக்கும்? mvr. This is the formula for angular momentum. சரி சார், what is the direction of the angular momentum? நீங்க பண்ணுனது வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா டைரக்ஷன் சொல்லணும். எப்படி சொல்ல போறீங்க? ரைட் ஹேண்ட யூஸ் பண்ணிக்கோ. r cross p. r ல ஃபிங்கர்ஸ் அவை, p ய நோக்கி நவுத்து. r ல ஃபிங்கர்ஸ் அவை, p ய நோக்கி நவுத்து. r cross p. கட்டவரல் எங்க இருக்குது? வெளியில பார்த்து வருது. அப்படினா the vector is coming outwards. ஒரு டாட் வச்சு வட்டம் போட்டா என்ன அர்த்தம்?
வெக்டார் இந்த L வெக்டார் or angular momentum vector is coming out of the board. சரி சார், in case உள்ள போற மாதிரி இருந்தா எப்படி இண்டிகேட் பண்ணுவீங்க? இப்படி போட்டு போடுவ. இது coming outside, மேல இருக்கிறது coming outside, கீழ இருக்கிறது going inside வெக்டார். இந்த இடத்துல என்னது? மேல இருக்கிறது it is coming outside வெச்சு காமிச்சிட்டேன். going inside இது ஏன் சார் இப்படி தந்திருக்காங்க? இதுக்கு ரீசனிங் என்ன? ஒரு அம்பு இருக்குன்னு வெச்சுக்கோ, அந்த அம்பு ஒன்ன பார்த்து வருதுன்னா அந்த அம்போட மொன மட்டும் தானே தெரியும். கம்மிங் அவுட் சைட் த பேப்பர், நீயே பாரு அம்போட மொன மட்டும் தெரியுது. சரி சார், ஒரு அம்பு உங்கிட்ட இருந்து என்ன பார்த்து வருது, நல்லா கவனி. ஒரு அம்பு என்ன பண்ணுது? உங்கிட்ட இருந்து என்ன பார்த்து வருது. அப்போ உன் கையில உன் கண்ணுல என்ன தெரியும்? You will be able to see the bush of the arrow. arrowக்கு பின்னாடி feathers வச்சிருப்பாங்க இல்லையா, bush வச்சிருப்பாங்க இல்லையா, அது தெரியும் இல்லையா. அப்ப going inside னா arrow பின்னாடி இருக்கிற feathers தெரியுது, அதுதான் cross. ரைட். அப்படினா இந்த இடத்துல angular momentum formula mvr. உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? angular momentum formula mvr. சூப்பர் சார். angular momentum சரி ஃபாஸ்டா ரீகால் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணிக்கிட்டியா தங்கம்? angular momentum மட்டும் ரப் பண்ணிருட்டா? ரைட். சரி, இப்போ என்ன சொல்றோம்? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. electrons are revolving only in orbits, only in specific orbits called as stationary orbits. அதுக்கு பேர் ஏன் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்? they have அந்த ஆர்பிட்ல சுத்துற எலக்ட்ரானுக்கு சேம் ரேடியஸ், எனர்ஜி, angular momentum. angular momentumனா என்னன்னு பார்த்தாச்சு. ரைட். நமக்கு ரூதர்ஃபோர்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? accelerated charged particle will lose energy. அப்ப எலக்ட்ரான் சுத்தி 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 நியூக்ளியஸ்ல வந்து அடிச்சு the electron will not be sorry the atom will not be stable னாரு. அதுக்கு போர் ஒரு ஐடியா என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் சுத்தும்போது எப்படி 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 இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் சுத்தும்போது they will not emit any radiation, energy loss இருக்காது. அப்படி எனர்ஜி லாஸ் இல்லாம சுத்துறதுனால இதுக்கு பேரு ஸ்டேஷனரி ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஐடியாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு போர். சரி சார், ஸ்பெசிபிக் ஆர்பிட்ஸ்னு சொல்றீங்களே, இந்த ஸ்பெசிபிக் ஆர்பிட்ஸ் ஆர் ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ் போர் எப்படி டிஃபைன் பண்றாரு? இந்த ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ் போர் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, he is defining these stable orbits in terms of angular momentum. angular momentum எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? ஒவ்வொரு ஷெல்லும் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் n equal to 1. சரி, அடுத்தது n equal to 2, அடுத்தது n equal to 3, அடுத்தது n equal to 4. போர் என்ன சொல்றாரு அப்படின்னா, n equal to 1 அல்லது கிரவுண்ட் ஸ்டேட்ல angular momentum 1 into h divided by 2 pi இருக்கும். சரி சார், n equal to 2 ல 2 into h divided by 2 pi இருக்கும். n equal to 3 ல 3 into h divided by 2 pi இருக்கும். அப்ப 4 ல 4 into h divided by 2 pi இருக்கும். அப்ப 5 ல 5 into h divided by 2 pi. அப்போ angular momentum mvr எப்படி இருக்கும்ங்கறாரு போர். mvr can be written as, angular momentum can be written as n into h divided by 2 pi. mvr என்ன? h, n into h divided by 2 pi, where n is an integer. n என்ன வேல்யூ இருக்கலாம்? n 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், and so on. perfect integer-ஆ இருக்கணும். n எப்படி இருக்க கூடாது? பாயிண்ட்ல இருக்க கூடாது. n cannot be 2.5, n cannot be 3.5. அப்படினா எலக்ட்ரான்ஸ் கரெக்ட்டா 1h by 2 pi ல சுத்தும், 2h by 2 pi ல சுத்தும், 3h by 2 pi ல சுத்தும், 4h by 2 pi ல சுத்தும். இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஷெல்ஸ்ல சுத்தும் போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணாது? ரேடியேட் பண்ணாது. எதை ரேடியேட் பண்ணாது? எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது அப்படிங்கிற ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு போர். அப்ப இதுக்கு பேரு எல்லாம் ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ்ங்கறாரு. சார், குறிப்பிட்ட வேல்யூஸ் இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் எடுத்துக்குது. n h by 2 pi. இந்த h by 2 pi அப்படிங்கிற இன்டிஜர் மல்டிபிள்ஸ்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் என்ன சார்? குறிப்பிட்ட அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா
quantized அர்த்தம். I am repeating myself. குறிப்பிட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன நான் சொல்லுவேன்? quantized அர்த்தம். சார் இத இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க சார். கவனி, இப்போ ஒரு படி இருக்குன்னு வெச்சுக்கோ. இந்த இடத்துல we have steps. சரி ரைட். இந்த ஸ்டெப்ஸ்ல கவனி என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வெச்சுக்கோ. இந்த ஸ்டெப்போட ஹைட் h/2π. ஒவ்வொரு ஸ்டெப்போட ஹைட் என்ன? h/2π. இந்த ஸ்டெப்போட ஹைட் h/2π. இந்த ஸ்டெப்போட ஹைட் h/2π. இந்த ஸ்டெப்போட ஹைட் h/2π. ரைட். நல்லா கவனி. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்போ இந்த எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டம் என்ன? ஒரு ஸ்டெப் தாண்டி இருக்கா? 1h. வேற கலர்ல எழுதலாமா? ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி சேக் வேற கலர்ல எழுதலாம். என்ன எழுதலாம்னா 1h divided by 2π எழுதலாமா? சரி, ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டா என்ன சார் சொல்வீங்க? ரெண்டு தடவை ஸ்டெப் ஏறி இருக்க. அப்ப 2h divided by 2π. சரி சார், அடுத்தது வந்துட்டா மூணு தடவை ஏறி இருக்க. 3h divided by 2π. அடுத்தது நாலு தடவை எழுதி இருக்க. 4h divided by 2π. அஞ்சு தடவை ஏறி இருக்க. 5h divided by 2π. அப்போ இந்த இடத்துல ஒரு பாலை நீ பிளேஸ் பண்ணினா இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். இஷ்டப்பட்ட இடத்துல வைக்க முடியாது. நீ எங்க வைக்கலாம்னா அந்த ஸ்டெப் எங்கெங்கெல்லாம் ஹாரிசாண்டலா உன்னை அலோவ் பண்ணுதோ அங்க மட்டும் தான் வைக்க முடியும். பேசிக்கலா குறிப்பிட்ட வேல்யூஸ் தான் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கும். இந்த கான்செப்ட் பேரு குவான்டைசேஷன். இந்த கான்செப்ட் பேரு என்ன சாமி? குவான்டைசேஷன். Are you able to understand quantization? அப்போ angular momentum of the electron about the nucleus in each stationary orbit is always in integral multiples of h/2π. சூப்பர் சார். அப்போ இந்த இடத்துல h ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, what is h? h is called as Planck's constant. h is called as Planck's constant. h பத்தி இது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 2 minutes h பத்தி பேசலாமா? வா, h பத்தி பேசிரலாம். h is nothing but Planck's constant. h is nothing but Planck's constant. 6.626 into 10 to the power of minus 34 joule second. சார் h பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார். லைட் இருக்கு இல்லையா, லைட் ஹாஸ் டூவல் நேச்சர்னு படிப்போம். லைட் அலை மாதிரியும் நடந்துக்கும், வேவ்ஸ் மாதிரியும் நடந்துக்கும், பார்ட்டிகல்ஸ் மாதிரியும் நடந்துக்கும். சரி, பார்ட்டிகல்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டா லைட் பார்ட்டிகல்ஸா இருந்தா ஒவ்வொரு பார்ட்டிகலையும் என்ன பேரு சார் சொல்ல போறோம்? லைட்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகலையும் நான் போட்டான்னு சொல்ல போறேன். நான் மட்டும் இல்ல, பொதுவா போட்டான்னு சொல்லுவாங்க. போட்டான் அப்படின்னா particles of light. அப்போ ஒரு போட்டான்ல எவ்வளவு எனர்ஜி சார் இருக்கும்? ஒரு போட்டான்ல E is equal to எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா h nu எனர்ஜி இருக்கும். nu stands for frequency. frequency உடைய ஃபார்முலா என்ன? நூனும் போடலாம், f னும் போடலாம். நல்லா கவனி. this symbol is called as nu nu. this symbol is called as nu nu. நூனும் போடலாம், f னும் போடலாம். அப்ப what is the formula for frequency? c by lambda. அப்ப E is equal to hc by lambda அப்படின்னு யூசுவலா நம்ம போடுவோம். E is equal to hc by lambda. This is the formula for photon. இந்த இடத்துல E is equal to h னுங்கிற ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி h க்கு வேல்யூ 6.626 into 10 to the power minus 34 னு தந்தவரு பிளாங்க். சரி சார், ஏன் சார் இதுக்கு யூனிட் ஜூல் செகண்ட்? ஏன் சார் இதுக்கு யூனிட் ஜூல் செகண்ட்? ஏன் இதுக்கு யூனிட் ஜூல் செகண்ட்னா நீயே கவனி. E is equal to h nu. நூனா என்ன? frequency. யூனிட் என்ன? 1 by second. h க்கு தான் நான் யூனிட் கண்டுபிடிக்கணும். h அப்படியே வெச்சுக்கோ. is equal to எனர்ஜி யூனிட் என்ன? ஜூல்ஸ். இந்த செகண்ட இந்த பக்கம் எடுத்துட்டு வா. ஜூல் செகண்ட் is equal to the unit of h which is Planck's constant. இப்போ ஏன் இங்க இப்படி போட்டிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? Are you comfortable with this idea? சரி சார், இப்போ fourth பாயிண்ட் தெளிவா புரிஞ்சிருச்சு. What about fifth point? What about fifth point? சரி வாக்கண்ணா, let us go for our fifth point. Let us go for our fifth point. Fifth pointல கவனி. இந்த இடத்துல இத கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றது, எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்றோம். ஒரு மூணு ஸ்டேட்டை நான் இங்க எடுத்து எழுதிக்க போறேன். ஃபிஃப்த் பாயிண்ட நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக
இதை என்னன்னு சொல்ல போறேன் n is equal to 1 ன்னு சொல்ல போறேன் இதை என்ன சொல்ல போறேன் n is equal to 2 ன்னு சொல்ல போறேன் இதை என்ன சொல்ல போறேன் n is equal to 3 ன்னு சொல்ல போறேன் இதை என்ன சொல்ல போறேன் n is equal to 4 ன்னு சொல்ல போறேன் இந்த ஆர்பிட்டால்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் நான் ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கேன் சரி இதுக்கு எனர்ஜி எப்படி எடுத்துக்க போறேன் எனர்ஜி இத வந்து E4 ன்னு சொல்லுவேன் இத E3 ன்னு சொல்லுவேன் இத என்ன சொல்லுவேன் E2 இத E1 ன்னு சொல்லுவேன் இருக்குறதுலயே எங்க எனர்ஜி கம்மியா இருக்க போகுது எனர்ஜி வந்து மேல போக இன்கிரீஸ் ஆக போகுது இந்த இடத்துல எனர்ஜி இன்கிரீஸ் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லையா நியூக்ளியஸ்க்கு பக்கமே இருக்கிற ஷெல்லுல சுத்தற எலக்ட்ரான் கம்மியான எனர்ஜில இருக்கும் because it will be more in control of the nucleus அந்த பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரி சார் இதுல 5th பாயிண்ட் என்ன சொல்றோம் when an electron makes a transition from higher energy state to lower energy state ஏதாவது ஒரு எனர்ஜி ஸ்டேட் நம்ம எடுத்துக்குவோம் எந்த எனர்ஜி ஸ்டேட் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல I am going to take this higher energy state இங்க இருந்து என்ன நடக்குது ஒரு எலக்ட்ரான் டிகே ஆகி கீழே வருதுன்னு வெச்சுக்குவோம் அப்ப இங்க இருந்து இங்கனா E2 ல இருந்து டிகே ஆகி எங்க வருது E1 க்கு வந்துருது ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி டிகே ஆகி வருதுன்னா E2 தான ஹையர் எனர்ஜியா இருக்கும் அப்போ E2 minus E1 இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ let me repeat இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அத ஒரு ஃபோட்டானா ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில வரும் சார் ஃபோட்டானுக்கு ஃபார்முலா இப்பதானே சொல்லி தந்தீங்க ஆமா என்ன சொல்லி தந்தேன் ஃபோட்டானுக்கு ஃபார்முலா E is equal to h ன்னு சொன்னேனா அல்லது hc by lambda ன்னு சொன்னேனா வா அப்போ hc divided by lambda where c is the speed of light அப்ப இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் வருதுனா இந்த ஃபோட்டான இது என்னது PHOTON photon இத ரிலீஸ் பண்ணிட்டு வருது சரி சார் இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க வந்துருது இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு திருப்பியும் இதே ஃபோட்டானா தரீங்க what will happen இங்க இருந்து எக்ஸைட் ஆகி மேல போய் கொஞ்ச நேரம் இருக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும் 10 to the power minus 7 seconds இருக்கும் 10 to the power minus 7 seconds இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இதுவே டிகே ஆகி திருப்பியும் இதே ஃபோட்டானை வெளியில விட்டுட்டு கீழே இறங்கி வந்துரும் are you able to understand this இப்போ பொறுமையா இத படிச்சு பாரு when an electron makes a transitionனா என்ன மூவ்மென்ட் from EH ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து டு EL ஒரு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வருதுனா it radiates எனர்ஜியை வெளியில தருது எப்படிப்பட்ட எனர்ஜியை டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி லெவல்ஸ் இந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு உள்ள டிஃபரன்ஸை வெளியில தந்துருது அதே எனர்ஜியை அப்சார்ப் பண்ணா by absorbing the same energy the electron can shift back super sir okay sir let me ask you a question இது வரைக்கும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு let me ask you a question இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் வருது இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க டிகே ஆகுது டிகே ஆகி இங்க வரைக்கும் வந்திருக்கு இப்போ என்ன எனர்ஜி சார் வெளியில தந்திருக்கும் E4 minus E1 is equal to hc by lambda அப்போ இங்க இருந்து இங்க வரும்போது என்ன தந்திருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா சரி சார் இங்க இருந்து கீழ வந்தா what will happen என்ன எனர்ஜி தரும் E3 minus E1 is equal to E3 minus E1 is equal to hc by lambda ஓகே இங்க இருந்து இங்க வரத ஆல்ரெடி பார்த்துட்டோம் E2 minus E1 is equal to hc by lambda ஓகே நல்லா கவனி ஒரு எலக்ட்ரான் ஆனது இந்த இடத்துல இருந்து இங்க டிகே ஆகலாம் அல்லது இந்த இடத்துல இருந்து எங்க ஆகலாம் இங்க டிகே ஆகலாம் எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து வேணாலும் எதுக்கு வேணாலும் கீழே டிகே ஆகலாம் அதே மாதிரி கீழே இருந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வேணாலும் எக்ஸைட் ஆகலாம் மேல இருந்து கீழே வரத டிகே அப்படினும் மேல இருந்து கீழே வரத டிகே அப்படினும் கீழ இருந்து மேல போறத எக்ஸைட் அப்படினும் அப்ப டிகே ஆகுது அப்படினா ஃபோட்டானை வெளியில தருது எக்ஸைட் ஆகுது அப்படினா ஃபோட்டானை அப்சார்ப் பண்ணிக்குது are you able to understand this
டீகே ஆகுதுன்னா என்னடா பண்ணுது, H எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து கம்மி எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வருது, பணக்காரன்ல இருந்து ஏழைக்கு வருது. அப்ப என்ன பண்ணுது, இருக்கிற பணத்தை இருக்கிற எனர்ஜியை தந்துட்டு வருது. அதுவே ஏழை பணக்காரன் ஆனா எக்ஸைட் ஆனா அந்த குறிப்பிட்ட என்ன எனர்ஜி வேணுமோ அப்சர்வ் பண்ணிட்டு மேல போயிக்குது. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இந்த கான்செப்ட் வரைக்கும் உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? சரி, ரைட். கவனி, இப்போ இந்த இடத்துல கவனி, ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன போட்டான் எமிட் ஆகுது அப்படிங்கிறதோடைய வேவ் லென்த் வேற வேற. H கான்ஸ்டன்ட் இப்பதான் பார்த்தோம், 6.626 into 10 to the power minus 34 joule second. C கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8 மீட்டர் per second. ஓகே, அப்ப லாம்டா மட்டும் ஒவ்வொரு இடத்துலயுமே வேற வேற லாம்டா இருக்கணும். ஏன் சார், இங்க E4 minus E1 இருக்கு, இங்க E3 minus E1 இருக்கு, இங்க E2 minus E1 இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் லாம்டா வேற வேற இருக்கணும். அப்போ ஒரு ஆட்டத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டீகே ஆகுதுன்னா, let me repeat, ஒரு ஆட்டத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டீகே ஆகுதுன்னா குறிப்பிட்ட வேவ் லென்த் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். சார், இந்த எங்கேயோ பார்த்தோமே, நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட்ஸ்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, Rutherford was not able to explain the discrete spectrum of the atom அப்படின்னு பேசினாங்க. ரூதர்ஃபோர்டால எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டிஸ்கிரீட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஆட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு பேசணும். கரெக்டா இல்லையா? போர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு பாரு, குறிப்பிட்ட வேவ்லென்த் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. சரி, ரைட். ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகணும்னா குறிப்பிட்ட வேவ்லென்த் மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு மேல போகுது. அப்போ டிஸ்கிரீட் அல்லது குவான்டைஸ்ட், குறிப்பிட்ட டிஸ்கிரீட்னாலும் குறிப்பிட்ட, குவான்டைஸ்ட்னாலும் குறிப்பிட்ட வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்குது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் போகுது. குறிப்பிட்ட வேவ்லென்த் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வருது, ஹையர் டு லோவர் எலக்ட்ரான் வருது. ரைட். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ்? சூப்பர் சார். இப்போ டெப்த் வருதா? எதுக்கு டெப்த்? limitations of Bohr second point, limitations of Rutherford second point. Rutherford was not able to explain the discrete spectrum of the atomக்கு clarity வருதா? சரி சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் தாங்க சார், இன்னும் கொஞ்சம் டெப்த் தாங்க. ரைட்டா? இது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டா this is more than enough. ஆனா நீ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்ப. என்ன கேள்வி கேட்பனா, எப்படி சார் போருக்கு இந்த ஐடியா தோணுச்சு? கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சொல்லுதுன்னா, let me repeat myself, கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, accelerated charged particle will emit radiation சொல்லுது. ஆனா போர் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம என்ன அஸ்யூம் பண்றாரு, குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ங்கறாரு, அந்த குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ் ஆங்குலார் மொமெண்டம் வச்சு டிஃபைன் பண்றாரு. அந்த குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்க்கு நடுவுல நடக்கிற டிரான்சிஷன்ஸ் வச்சு டிஸ்கிரீட் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. வெறித்தனம். எப்படி சார் போர் இத பண்ணினாரு? வா, ஒரு சின்ன ஸ்டோரியோட we will close today's class. என்ன ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்னா, இந்த பீரியட்ல they were doing a lot of experiments. ஹைட்ரஜன் கேஸை எடுத்துக்குவாங்க. ஹைட்ரஜன் கேஸை எடுத்துக்கிட்டு they used to pass a lot of light. சார், லைட் அப்படின்னா இப்பதான் நீங்க E is equal to h நு அல்லது hc by lambda அப்படின்னு சொன்னீங்க. ரைட். இந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, குறிப்பிட்ட வேவ்லென்த் அப்சார்ப் பண்ணிக்குது. அப்படியா சார்? ஆமா. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஹைட்ரஜன் எந்தெந்த வேவ்லென்த் அப்சார்ப் பண்ணுச்சுன்னா 656.3 nm அப்சார்ப் பண்ணுச்சு, 486.1 nm அப்சார்ப் பண்ணுச்சு, 434.1 nm அப்சார்ப் பண்ணுச்சு, 420.4 nm அப்சார்ப் பண்ணுச்சு. சரி, இதெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிச்சு ஹைட்ரஜன். ஏன் ஹைட்ரஜன் இப்படி அப்சார்ப் பண்ணிச்சுன்னு யாருக்குமே தெரியல. என்ன யோசிச்சாங்க திடீர்னு, சரி இந்த நாலுக்கும் ஏதாவது மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த நாலு வேல்யூவையும் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விடுறாங்க. அப்படி நியூஸ் பேப்பர்ல விடும்போது பால்மர் அப்படின்னு சொல்லிட்டு there was this mathematician பால்மர். இந்த மேத்தமேட்டிஷியன் என்ன பண்றாரு, இது நாலுக்கும் he is deriving a relation.
என்ன ரிலேஷன் சார் lambda is equal to ஏன் சார் lambda நானோமீட்டர்ஸ் ரா எல்லாம் வேவ்லென்த் lambda is equal to 364.5 m square 364.56 m square divided by m square minus 4 where m is equal to 3, 4, 5, 6 னு derive பண்ணி காட்டினாரு. இந்த ஃபார்முலால 3 போட்டா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். 4 போட்டா செகண்ட் வேல்யூ, 5 போட்டா அடுத்த வேல்யூ, 6 போட்டா அடுத்த வேல்யூ. இத கண்டுபிடிச்சாரு பால்மர். பால்மர் இத கண்டுபிடிச்ச உடனே யாருக்கு தீ தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு? போருக்கு இத பார்த்தோனே தீ தெறிக்க ஆரம்பிக்குது. அப்போ ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடலை எடுத்துக்கிட்டு பால்மர் கண்டுபிடிச்ச கான்செப்ட் என்னது? டிஸ்கிரீட்டிவ் வேவ்லென்த். ஏன் டிஸ்கிரீட்டிவ் வேவ்லென்த் வருதுன்னு இப்பதான் நான் காட்டினேன் டயகிராம்ல கோடு கோடா போட்டு. இந்த குறிப்பிட்ட டிஸ்கிரீட்டிவ் வேவ்லென்த் வர்றத வெச்சுக்கிட்டு போர் gave his Bohr's postulates. Bohr gave his Bohr's postulates. உன்னால Bohr's postulates பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இதுல வேற என்ன சார் சொல்லலாம்? Bohr's postulateஸ்ல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது, இதுல ஏகப்பட்ட ஷெல்ஸ் இருக்குது. இதுல என்ன இருக்குது? ஏகப்பட்ட ஷெல்ஸ். இது கிரவுண்ட் ஸ்டேட் n = 1 கிரவுண்ட் ஸ்டேட், n = 2 excited state 1, n = 3 excited state 2, n = 4 excited state 3. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி அதிகமா இருக்கு. கரெக்டா இல்லையா? நீயே பாரு, இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி அதிகம். இதுல இதை E1 ன்னு வெச்சுக்கோ, இதை E2 ன்னு வெச்சுக்கோ, இதை E3 ன்னு வெச்சுக்கோ, இதை E4. அப்ப E4 is greater. அப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆங்குலர் மொமெண்டமும் அக்கட்ட போக அதிகமா இருக்குது. எப்படி சார்? ஆங்குலர் மொமெண்டம் கணக்கு பண்ணு. nh/2π. அப்ப இந்த இடத்துல I will write 1h divided by 2π, 2h divided by 2π, 3h divided by 2π, 4h divided by 2π. சரி, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன? What is the angular momentum of nth shell? nth shell உடைய angular momentum என்னன்னு கேக்குறாங்க. What is the angular momentum in Bohr's model? In Bohr's model nth shell angular momentum என்ன சார்? இருங்க சார், nth னா இது k சார், இது l சார், இது m சார், இது n சார். nth shell 4h/2π சார் angular momentum. அக்கட்ட போக angular momentum அதிகமாகுது, எனர்ஜியும் அதிகமாகுது. அப்ப இருக்கிறதுலயே லீஸ்ட் எனர்ஜி யாருக்கு இருக்கும்? என்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். லீஸ்ட் எனர்ஜியும் லீஸ்ட் ஆங்குலர் மொமெண்டமும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். மோஸ்ட் எனர்ஜியும் மோஸ்ட் ஆங்குலர் மொமெண்டமும் யாருக்கு இருக்கும்? வேலன்ஸ் ஷெல்லுக்கு இருக்கும். லாஸ்டா இருக்கிற ஷெல்ல என்ன சொல்லுவாங்க? வேலன்ஸ் ஷெல் சொல்லுவாங்களா? அப்போ மோஸ்ட் எனர்ஜியும் மோஸ்ட் ஆங்குலர் மொமெண்டமும் வேலன்ஸ் ஷெல்லுக்கு இருக்கும். ரைட்டா? I hope you guys enjoyed this lecture. Okay, we will continue in the next lecture. அடுத்த லெக்சர்ல போர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தந்துட்டு போர்ஸ் மாடலை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டாலும் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானும் டிரைவ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடலாம். So we will spend the next lecture in that particular topic. தேங்க்ஸ். சியர்ஸ்டா தங்கம். நம்ம லெக்சர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணு, லைக் போடு. Cheers and thank you. Hope to see you guys in the next lecture.